பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவர் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிற ஒரு தெய்வம், நம்மளை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தெய்வம், திருப்தியான பாதையில் நம்முடைய ஆத்மாவை நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தெய்வம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, இந்த அருமையான இந்த ஆராதிக்கிற நேரத்தில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. இந்த ஆராதிக்கிற நேரத்தில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இளமை கழுகு போல எங்களை புதிதாக்குகிறவரே, எங்களை புதிதாக்குகிறவரே, எங்கள் ஆத்துமாவை பலன் கொள்ள செய்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமென். முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துகிற தேவனே, எங்கள் ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை திருப்தியாய் நடத்துகிறவரே, எங்களை திருப்தியாய் நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி எங்கள் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அவராலே ரட்சிப்பு வரும், அவராலே என் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது அவராலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது அவராலேயாகும். கண்மலையே, கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே, அடைக்கலமே,
நாங்கள் சோர்ந்து போவதும் இல்லை. எங்கள் ஆத்மா உண்மையிலே களி கூறும் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி நடத்துகிறவர், எங்களை ஆண்டவரே நிலைத்திருக்க பண்ணுகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இளமை கழுகு போல கழுகுக்கு சமானமாய் எங்களை பலன் கொள்ளுகிற செய்கிற ஆவியானவர் அப்பா, எங்கள் ஆத்மாவை பலன் கொடுக்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்மாக்கு ஆண்டவரே நீங்க பலன் கொடுக்கிறது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் திருப்தியாய் நடத்துகிறீர். உமக்கு நன்றி. என்றும் ஆண்டவரே நடத்த போகிறீர். உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீதியான ஒவ்வொரு பகுதியையும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நீர் ஆசீர்வதித்து நடத்தும். உடைய நாமத்தை கத்த நீர் மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை எல்லா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. சரி, வாசிப்போம். 2 நாளாகமும் சரி, அதுக்கு முன்னாலே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20 இல்லை சாரி, எபிரேயர் 10:25 சாரி 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறதுனால அந்த வருகைக்குண்டான முன் அடையாளங்கள் நமக்கு இப்போது தெரியப்படுவதனால அந்த கூடி வருகிற விஷயத்திலே நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்போ எப்படி சொல்லுவோம்? நம்ம ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார், ஆண்டவர் வரப்போறாருங்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது. அதனால அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படிலாம் நம்ம என்ன செய்வோம் சொல்ல. சபை கூடி வருவதை தேவன் முக்கியப்படுத்துகிறான். கூடி வருவதனால நமக்கு உண்டான நன்மைகள் நிறைய பைபிளில் வேதத்தின் அடிப்படை நிறையா இருக்கிறது. சபைக்கு எதுக்கு வரணும் அப்படிங்கிறத குறித்து கடந்த நாட்களில் நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எதுக்கு வாரோம், எதுக்கு வரணும். இப்போ நாம் கூடி வருவதனால அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்ல போகிறேன். அப்போ சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவதை போல நாமும் விட்டு விடாமல் அதை காத்து கொள்ள நாம் என்ன செய்வோம், புத்தி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும். அப்போ இந்த கூடி வருவதிலே நடக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் 2 நாளாகமத்திலே வாசித்த அந்த பகுதி 20ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே அந்த
சோத்திரம். 1 வசனமும் 3 வசனம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 4 வசனம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். போதும். அப்போ அவங்க கூடுகிற காரியம், அப்போ சபையாய் கூடி வருகிற ஒரு காரியம். அப்போ கூடி வருவதனால நடக்கிற காரியங்கள். அப்போ எப்போ கூடினார்கள் அப்படிங்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு எதிர்ப்பு கடந்து வருவதனால மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அடுத்தாப்புல மனுஷரோடு யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம். அப்புறத்தில் உள்ள மனுஷர், அப்புறத்தில் சேயீர் மலை தேசத்தார். கீழே வாசிக்கிறோம். அந்த 22 நம்ம வாசிக்க முடியும், 22 வாசிக்க முடியும், 22 வசனத்தில் சேயீர் மலை தேசத்தார். அப்போ 3 விதமான எதிர்ப்புகள் அங்கே இருந்தது. இந்த எதிர்ப்புகளை மாற்றுவதற்காக, எதிர்ப்புகள் மாறுவதற்காக யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் என்ன செஞ்சாங்களாம்? கூடி வந்தாங்க. அப்போ கர்த்தரிடத்தில் சகாயம் தேடும்படி கூடி வந்தார்கள். கர்த்தரிடத்தில் நன்மையை பெறும்படி கூடி வந்தார்கள். கர்த்தரிடத்தில் அடைக்கலம் தேடும்படி கூடி வந்தார்கள். அப்போ கூடி வருவது என்றால் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிற. கூடி வருகிறதுல என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது கூடி வருவதில் முதல்ல ஒரு மனம் இருக்கும். 2வது கூடி வர்ற ஜனங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கும். 3வது கூடி வர்ற ஜனங்களுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு லெக்கு இருக்கும். 4வது கர்த்தருக்கு முன்னால் என்ன செய்வாங்க? நிற்க முடியும். கூடி வருகிறது அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கும். 2வது அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும். 3வது ஒரு நோக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு லெக்கு இருக்கும். லெக்கு இல்லாம, நோக்கம் இல்லாம அவங்க கூடி வருவது இல்லை. அப்போ இதுல அப்படிதான் வாசிக்கிறோம். அந்த 3 வசனத்துல கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டார்கள். எல்லாரும் அங்கங்க இருக்கிறாங்க, அந்தந்த வீடுகளில் இருக்கிறாங்க, பரம்பி இருக்கிறாங்க யூதா ஜனங்கள். அப்போ எல்லாத்துக்கும் நம்மளை மாதிரி மெசேஜ்லாம் அப்போ அன்னைக்கு கிடையாது. தகவல் கொடுக்கலாம், என்ன அந்த ட்ரம் அடித்து சொல்கிற முரசு அடித்து தகவல் சொல்லலாம் ராஜாக்கள் காலத்தில். சரி, இப்போ உள்ள காலத்துக்கு எடுத்துக்கூடாம உடனே மெசேஜ் கொடுத்து இப்படிலாம் பிரச்சனை நமக்கு வருது, தேசத்துக்கு பிரச்சனை வருது, நமக்கு பிரச்சனை வருது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உடனே மக்கள் எல்லாம் சரி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில நேரங்களில் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு மெசேஜ் நம்ம என்ன செய்வோம்? போடும் இல்லையா? இப்போ சனிக்கிழமை கூட்டத்துக்கு போடும், சாயந்தரம் ஆசீர்வாதமான ஆயத்த ஜெபம் இருக்குது, எல்லாரும் என்ன செய்யுங்க? கலந்து கொள்ளுங்க. வாலிபர் ஆராதனை இருக்குது, எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. சிறப்பு கூட்டம் அப்படின்னா சிறப்பு கூட்டம் இருக்கிறது, எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. இப்படி செய்தி கொடுக்குறோம். இந்த செய்தியை நாம் பார்த்துட்டு நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பைபிள் பிரகாரம் சொல்கிறேன். ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஜனங்கள் எல்லாருமே யோசித்து பார்த்துக்கிட்ட, நாங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலை.
எல்லாரும் ஒருமுகப்பட்டு நீ ஒரு இடத்துக்கு வான்னு சொன்ன உடனே எல்லாரும் எங்க வந்தாங்க? ஒரு இடத்துக்கு வந்தாங்க. இந்த ஒரு இடத்துல கூடி வரும் பொழுது தேவன் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். மகிமை உண்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு மனம், தனிச்சவன் வேற. தனிச்சவன் கர்த்தருக்கு நமக்குள்ள காரியம். ஆனால் கூடி வருகுதல் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மனம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். இதுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். வியாதிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல உபவாச கூடத்தில், இந்த 4 பேர் மத்தியில் வியாதிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஜெபம். அப்போது ஜெபம் பண்ணுறவங்களுக்கு வியாதி கிடையாது, வியாதிப்பட்டவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம். அந்த கூடி வருகுதலை குறித்து நான் கூட சொல்கிறேன். அப்போ தேவன் அந்த ஒரு மன ஜெபத்தை கேட்டு வியாதிப்பட்டு பலகீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட மற்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். நமக்கும் செய்வார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்வார், குடும்பத்துக்கும் செய்வார். அப்போ யோசபாத்து கூடி வாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரிடத்துல சகாயம் தேட எல்லாரும் எங்க வந்தாங்க? ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இந்த ஒரு இடத்துக்கு வர்றதாங்க சபை. சபைங்கிறது இந்த கெட்டிடம் மட்டும் கிடையாது. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல போய் ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்க, ஓட்டப்படாரம் வாங்க, சிலுவபுரத்துக்கு வாங்க அப்படின்னா அங்கே எல்லாரும் வந்தால் அதான் தேவ சமூகம். அந்த ஒரு இடத்துல கூடும் பொழுது ஒரு நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியும். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக கூடி வந்திருக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு மனசு வரும். என்ன வரும் அப்படின்னா, இந்த 3 விதமான பிரச்சனை மாறணும். இன்னைக்கு இந்த போராட்டம் மாறணும். நம்ம தேசத்துக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற இந்த 3 விதமான பிரச்சனை மாறணுங்கிற ஒரு லெக்கு நமக்குள்ள வரும் பொழுது தேவன் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல உங்களுக்கு புரியுதா? கூடி ஏன் வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம ஏன் கூடி வரணும்? நான் நேர போக்குக்கு உங்களை வர சொல்லவே இல்லை, உங்களுடைய ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்கு வர சொல்லவே இல்லை, உங்களுடைய ஏதாவது காணிக்க வாங்கணுங்கிறதுக்கு நான் வர சொல்லவே இல்லை. பிரச்சனை மாறணும், கர்த்தரிடத்துல நன்மையை பெறணும், சகாயத்தை பெறணும். உபாசம் பண்ணி ஒருமனப்பட்டு எல்லாரும் எங்க வாங்க? ஒரு இடத்துக்கு வாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. காரணம் ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. நான் வீட்டில் ஜெபம் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. கூடுற இடத்துல கூடணும், தனி ஜெபத்தில் தனியாக இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஒருமனப்பட்டு கூடி வந்து அந்த 20:12 வாசிப்போம். 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன? கீழே வாசிப்போம். 13 வாசிப்போம். 13. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரனும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ எல்லாருமே கூடி, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு கர்த்தருக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க? நின்றாங்க. நம்ம கூடி வர்றது கர்த்தருக்கு முன்னால் வரணும். முன்னாலேயா இப்போ அவங்களும் 3 பேரும் கூடி தான் வந்திருக்காங்க. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் கூடி தான், கூட்டம் கூடி தான் வந்திருக்காங்க. ஒருமனப்பட்டு தான் வந்திருக்காங்க. எதுக்கு வந்தாங்க அவங்க? நமக்கு விரோதமாக வந்திருக்காங்க. நமக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை நிர்மலமாக்கணும் அப்படின்னா நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்னால கூடணும். அது சொல்லுவையா, அது சொல்லுவையா.
அந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு, இன்னொரு கூட்டம் கூடலாம் இருக்கு இல்லையா? அது நமக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு 4-5 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே அப்படிமா அப்படி இந்த கண்ணாசி நான் பார்ப்பேன், அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் இல்லையா, பார்ப்பேன். அப்போ நான் நினச்சிக்கிடுவேன், சரி நம்மளை பற்றி தான் அந்த ஓடிக்கிட்டு இருக்கு போல் தெரியுது, பாஸ்டருக்கு தெரியக்கூடாதுன்னு கண்ணசைவு உண்டாகுது அப்படிமா. அந்த மாதிரி செபத்துக்கு தான் போவோம். செபம் முடிஞ்ச பிறகு நம்ம குறையத்தான் பேசிக்கிட்டே, அது வேற கூட்டம். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? கர்த்தருக்கு முன்னால கூடுகிற கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு நம்முடைய எண்ணம் எல்லாம் ஒரே எண்ணம் அப்படின்னா சபை ஆசீர்வதிக்கப்படும். சபைன கட்டடமா இல்லை, சபைக்கு வர்ற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, புரியுதா? அந்த இடத்துக்கு வந்தா தான் நம்ம எதுக்கு கூடுறோங்கிறது தெரியும் இல்லையா? உபவாச கூட்டத்தில் 10-12 ஜப குறிப்பு கொடுப்பேன், வர்றவங்களுக்கு தான் தெரியும். வீட்டு கூட்டம், பெண்கள் கூட்டத்தில் அந்த குடும்பத்துக்காக மட்டும்தான். அப்போ அந்த கூடி வருதுன்னா மற்றவங்களுக்கு என்ன இருக்குங்கிறது தெரியும். பேர சொல்லுவோம்ல, அவங்க வீட்டில் அந்த பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ அந்த வீட்டில் ஒரு பிரச்சனைக்கு நம்ம சொல்கிறோம், கூடி வரும்பொழுது சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு மனம் உண்டாகிறது, ஐக்கியம் உண்டாகிறது. ரெண்டாவது, கர்த்தருக்கு முன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சரி, மூன்றாவது, இந்த கூடின கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த 22 வாசிப்போம். 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அந்த 15 வாசிப்போம். 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்ப யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறணும் அப்படின்னா நம்ம ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி ஐக்கியப்பட்டு கர்த்தருக்கு முன்னால நின்று கர்த்தரை துதிக்கும் பொழுது யுத்தம் கர்த்தருடையதான் மாறும். எல்லாரும் கரங்களை தலை சொல்லுமா? அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வை. அல்லேலூயா. இப்போ நான் சொல்றது புரியுதா? நீங்க வாங்க வாங்கன்னு சொல்றது புரியுதா? கூடி வாங்கன்னு சொல்றது புரியுதா? 2 பேர் தான் இருக்கும், 3 பேர் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. என் நாமத்தினால் எங்க 2 பேர் 3 பேர், ஒருத்தருக்கு மேல வந்தாலே ஒரு கூட்டம் தான். 2 பேர் 3 பேரும் சொல்ல மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா? என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் 2 பேர் 3 பேர் கூடி வர்ற இடத்துல, ஒருமனப்பட்டு கூடி வர்ற இடத்துல என்ன சொன்னா அங்க நான் வருவேன். புரியுதா? 2 பேர் தான் வாருன்னு சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் 3வது ஆள் நினைச்சு வரணும். ஒருத்தர் தான் சொல்லக்கூடாது, நான் 2வது ஆள் நினைச்சு வரணும். இந்த கூடுகிற கூட்டத்துல, இந்த ஒருமன செபத்துல, இந்த ஐக்கியத்துல, இந்த ஆராதனையில தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். யோசபாத்துக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, ராஜாவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, பாஸ்டருக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை பொதுவானது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தலை சொல்லுமா? கூடி வந்தா தான் எதுக்காகங்கிறது நமக்கு தெரியும். தேவன் என்ன செய்ய போறாங்கிறது தெரியும். இல்லைன்னா தெரியவே தெரியாது.
பிசாசு நம்முடைய ஜெபத்தை அப்படியே களவன்றுவான். ஒரு நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு 10 நிமிஷம் நம்ம வேஸ்ட்டாக போய்க்கிறோம் சில நேரங்களில். அப்புறம் சரி நாளைக்கு அப்படிமோ, அப்புறம் 20 நிமிஷம் போகும், அப்புறம் அரை மணி நேரம் போகும், அப்புறம் முழுசாக போயிடும். முழுசாக போனோடனே தேவனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது. பிசாசு இறங்கி வேலை செய்வான். புரியுதா? அந்த தொடர்பு கட்டாகிறதுக்கு உடனே நம்மளை கெடுக்க மாட்டான். பிசாசு நேரடியாக நம்மக்கிட்ட எதையும் பண்ணவே மாட்டான். நமக்கே தெரியாது பிசாசு எப்படி உள்ள வாராங்கிறது, நமக்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக காயை நகர்த்திக்கிட்டே வருவான். முழுசாக போயிடும். அதுக்கப்புறம் தெரியும், ஆகா விட்டுட்டமே அப்படின்னு. அப்புறம் ஒரு நடப்பு வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஒன்று மனம் கசந்து அழுது, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒன்று வரணும். அப்படி இல்லை அப்படின்னா, தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு சான் போனால் என்ன, முளம் போனால் என்ன, அப்படி பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா நடந்தா என்ன, நடக்கட்டா எது நடந்தா என்ன, நம்ம நியாயம் பேசுவோம். எல்லாம் நடக்கிறதா நடக்க, அப்படி ஒரு வார்த்தை வரும் நமக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் வரும். எது நடக்க அது நடக்கும். எது நடக்க அது நடக்கும். இப்படி நாம ஒரு காரணத்தை சொல்லி நம்மை நாமே திருப்தி அடைஞ்சிடுவோம். புரியுதா? அல்லேலூயா. எல்லாரும் கரங்க வைத்தோமா? கரங்களை யாரும் தூங்கப்படாது. நான் சொல்ல கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கூடி வர்றதுல என்ன இருக்கு? ஒரு மனம் இருக்கு, ஒரு ஐக்கியம் இருக்கு, கர்த்தருக்கு முன்னால நிற்கிறோம். மூணாவது ஒரு நோக்கம் இருக்கு, லெக்கு இருக்கு. இன்னைக்கு எதுக்கு கூடி வரோம்? இன்னைக்கு இந்த சிறப்பு உபவாச கூடுகை எதற்கு? இந்த சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் எதற்கு? ஞாயிற்றுக்கிழமை கூடி வர்ற ஆராதனை எதற்கு? நாம் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்க யுத்தம் கர்த்தருடையதான் மாறும். உங்க யுத்தம் கர்த்தருடையதான் மாறும். உங்க நிந்தை கர்த்தருடையதா மாறும். நீங்க கூடி செபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒருமனப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற கூட்டம் கூடுகிற எல்லா கூட்டத்தையும் தேவன் நிர்மூலமாக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப கூடி வர்ற நோக்கம் இப்ப உங்களுக்கு புரியுது இல்லையா? யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் புரியுது. சரி, அப்ப செவ்வாய்க்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம் எதிர்பார்க்கலாம், அப்படிதானே? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, என்னுடைய சௌரியத்துக்காக நீங்க வாங்கன்னு நான் சொல்லலை. கூடி ஜெபம் பண்ணும். ஒரு சில குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது. அந்த 4 பேரு தான் தெரியும். ஒரு ஜெபக்குறிப்பு கொடுக்குறோம், எதுக்கு அண்ணன் இந்த மாதிரி ஜெபக்குறிப்பு கொடுக்குறோம்? அப்போ அங்கே பிரச்சனை இருக்கு. எதுக்கு இவங்க பேரை சொல்றாங்க? பிரச்சனை இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணா அங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு இல்லை, நான் ஏன் வரணும்னு நினைக்கப்படாது. நமக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துருக்காருங்க. வேலை செய்கிறோம், சம்பளம் வாங்குறோம், சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஜாலி பண்றோம். இதுக்கு கர்த்தர் அழைச்சார்? இல்லை, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. நீ கூடி என் ஜனத்துக்காக நீ ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. கர்த்தர் உண்டா. அல்லேலூயா. ஏன் நம்ம குடும்பத்துல எல்லாரையும் விட்டு நம்மளை ஏன் தெரிந்து நோக்கம் என்ன? என் தம்பியை விட்டுட்டு என்ன ரட்சித்த நோக்கம் என்ன? என் குடும்பத்தை விட்டுட்டு என்ன தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நீங்க பெரிய பரிசுத்தவாட்டி பரிசுத்தவான் என்பதற்காக அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை நம்பி இருக்கிறார். அவ்வளவு பெரிய தெய்வம் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத உங்களையும் என்னையும்
நம்பி இருக்கிறார். ஷபாராதி ஹல்லேலூயா. அப்போ கூடி வருவதில் ஒரு மனம் இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, ஒரு நோக்கம், ஒரு லெக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த காரியம்தான் இந்த கூடுகைய தேவன் அங்கீகரிக்கிறது மாத்திரமல்ல, உங்க யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் யோசபாத்தும் கூடி வந்தாங்களே, அவங்களும் பண்ணவே இல்லை. கூடி வந்தாங்க, பயமா இருக்குன்னு சொன்னாங்க, எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியலன்னு சொன்னாங்க. ஒன்று தெரியும், நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், ஓ யுத்தம் யான் யுத்தம் போ. அவங்களாகவே அடிச்சுக்கிட்டு ஒண்ணுக்கெல்லாம் போயிட்டாங்களா? கர்த்தரை வேலை செய்ய விடணும். அல்லேலூயா. கர்த்தர் வேலை செய்யறான்னு பார்க்கணும். நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, நான் எழுதி வச்சு நோட்டை நிறைய எழுதி 1 மணி நேரம் பேசிட்டு போயிடுவேன். இந்த வார்த்தை அபிஷேகத்தில் மக்களுக்குள்ள போகுதாங்கிறத பார்த்து நான் தான் என்ன செய்யணும், ஜெபம். எதுக்கு கூடுறோம்? ஒருமனப்படுவதற்கு. எதுக்கு கூடுறோம்? ஐக்கியப்படுவதற்கு. எதற்கு கூடுறோம்? ஒரு நோக்கம், ஒரு எதிர்ப்பு, ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறோம். என் தேவன் எனக்கு ஆயுதம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த பைபிளை வாசிக்கிறதுல 15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாய யோசபாத்தே, கேளுங்க. நீங்க அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று பாஸ்டர் சொல்லவே இல்லை. உபவாச கூட்டத்தை வச்சிருக்கிற பாஸ்டர் சொல்லவே இல்லை. ஆராதனை நடத்துகிற பாஸ்டரோ யாரும் சொல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையது அல்ல. ஏன் யுத்தம்? நான் பார்த்துக்கிடுவேன். நீ ஒருமனப்பட்டா போதும், நீ கூடி வந்தீன்னா போதும், நீ எனக்கு முன்னால வந்தா போதும். எனக்கு முன்னால வரும் பொழுது நீ ஒருமனப்பட்டு வா, ஐக்கியப்பட்டு வா. தனியா வந்தா நான் கிரியை செய்ய மாட்டேன். தனி ஜெபம். தனியா ஜெபம் பண்றது வேற, கூடி ஜெபம் பண்றது வேற. கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு விரோதமாய் வந்த கூட்டங்கள் 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிப்பாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும், கூட்டணி பிரச்சனை வந்துடும். ஒருவருக்கு ஒருவர் அடிச்சு ஆட்சி கலைஞ்சிரும். அப்படித்தானே இல்லையா? கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க பயப்படவும் கலந்து வேண்டாம். இந்த ஜனங்க சொன்ன இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு எங்களுக்கு என்ன செய்யணும்னே எங்களுக்கு தெரியல. கூடி வந்த கூட்டம் சொல்லுது, எங்களுக்கு என்ன செய்யணும்னே புரியல. எங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு, எப்படி அதை சரி பண்ண எங்களுக்கு தெரியல. இப்ப அதே ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னல ஏராளமான கூட்டம்னு, அதை பார்த்து பயப்படாத, அதை நான் பார்த்துக்கிடுறேன். நீ செய்யறதை மட்டும் ஒழுங்கா செய். நீ ஒருமனப்படு, சபையோட பரிசுத்தவான்களோட ஐக்கியப்படு, லெக்க நோக்கி வா. உனக்கு ஒரு திட்டம் இருக்கட்டும், ஒரு தரிசனம் உனக்கு இருக்கட்டும், எனக்கு முன்னாலவா, பாடி துதி, நான் பார்த்துக்கிடுவேன். இதை கூட செய்ய மாட்டேங்கிறோம். கூடி வந்து காணிக்கை அள்ளி கொண்டாங்க. நான் சொல்றேன், இல்லைங்க, எல்லாரும் தசமாவும் கொடுத்தா இந்த வேனுக்கும் இந்த கட்டிடத்துக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு உண்டாவதாக. கலை சொல்லுவையா, நான் அதை பத்தியே பேசமான். அது கர்த்தருடைய காரியம் இல்லையா? தேவன் நல்லவர். கர்த்தர்
கர்த்தர் நல்லவருங்க. கடந்த நாட்களிலே ஒரு 2 குடும்பத்துக்கு அதிகமாக ஜெபம், அதனுடைய ஒரு இது கிடைக்கல எனக்கு. ரொம்பவும் பந்து திரும்பி திரும்பி வந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, எவ்வளவோ நன்மை செய்தோம் இந்த தேடலையே. தேடுற காலத்துல எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு வரவே இல்லையே. சொல்லு அப்படி சொன்னார். எங்க வீட்டில் எப்போ சொல்லுவாங்க, நீங்க எப்பவுமே தைரியமா எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் மனைவி சொல்லுவா, என் தம்பி, என் பையன் சொல்லுவான், நீங்க ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறீங்கப்பா. சொன்னதானே அவங்க திருந்துவாங்க. அப்போ அவங்க பாணியில சொல்லுவோம், அவங்க திருந்துவாங்க. எப்படி சொல்ல தம்பி, நானும் சாட மாட தான் சொல்ல முடியும். அதனாலதான் அவங்க கெட்டு போறாங்க. நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க, இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க சுதாரிச்சிருவாங்க, அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பிரச்சனையை நீங்களாகவே சுமக்குன்னு பார்க்கணும், அதெல்லாம் பிரச்சனை. சரி, நம்ம ஜெபம் பண்ணணும். புரியுதா? கண்மை முண்டாலலுயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி சொன்ன காரியம், ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கார் பாஸ்டர். உண்மை அதுதான். நான் சொன்ன பிரச்சனைகள் பெரிய காரியம் அல்ல, ஒரு சேதமும் வரா, கர்த்தர் நடத்துவார். ஆனால் அவங்க சொன்னது, ஆண்டவர் என்னிடத்துல நிறைய எதிர்பார்க்கிறார் சொன்னா. உண்மைதான். போன வாரம் பிரசங்கம் பண்ணல, நீ கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருக்கா இருக்கணும். என்னிடத்துல ஒரு இடம் இருக்கு, கர்த்தரிடத்துல இருக்கணும், கர்த்தருக்காக இருக்கணும். நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னோடு இருந்து எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீ என் கூட இருந்தா போதும். நான் உன்னை ஏதாவது செய்ய சொல்லணும் இல்லை, எவ்வளவு நீ என் கூட இருந்தீன்னா நான் உன் கூட இருப்பேன் இல்லையா. நான் உன்னை கொண்டு உனக்கு முன்னால் செய்கிற காரியம் பெருசாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேன். நீ என்கிட்ட வரைய மாட்டேன், நீ வேற எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ வேற யாருக்கிட்டேயோ போய் உட்காந்துக்கிட்டே இருக்கிற, உன் மனசுக்குள்ள வேற எங்கேயோ உட்காந்துக்கிட்டே இருக்கு. அதான் அற்புதம் நடக்க மாட்டேன் இல்லையா. உன் மனசு வேற எங்கேயோ இருக்கு. உன் மனசு கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். சொல்லுவீங்க. அப்ப கூடி வர்ற நோக்கம் என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடலாம், சீக்கிரம் முடிச்சிருந்தேன். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18. சரி, அதை சொல்லிட்டேனே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம். சோத்ரா 1ஆம் அதிகாரத்திலே 5 வசனத்தை வாசிப்போம். 5 வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். சரி, அதுக்கு பிறகு அந்த 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் போதும் அவரை நோக்கி. இப்போ சோத்திரம் அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில், அப்போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்தாங்க. அப்போ ஒரு கூடுகையை குறித்தே சொல்லப்படுது. அப்போ இயேசு சொல்றாரு, பரத்துக்கு போகும்போது சொன்னாரு, நீங்க எல்லாரும் எருசலேமிலே காத்திருங்க, நீங்க கூடி காத்திருங்க, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு சொல்றார். இப்ப அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வராங்க. இப்ப 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாள் வரும் பொழுது 50வது நாளில் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வரும் பொழுது அங்க என்ன செஞ்சது? அபிஷேகம் ஊற்றப்பட்டு. அப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வருவதனால
காத்திருக்கிற எதுக்கு காத்திருந்தாங்களோ அவங்க நோக்கமும் லெக்கும் என்னையோ அது நிறைவேறுது. என்ன லெக்கு? எருசலேமில் நீங்க இருக்கணும், பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதில் கூடி வந்தவங்க எண்ணம் எல்லாம் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும், உன்னதத்தில் இருந்து வருகிற பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். லூக்காவில் வாசிக்கிறோம் இல்லையா, உன்னதத்தினுடைய பலனை தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமில் காத்திருக்கணும். நீ காத்திருந்தீன்னா, கூடி வந்து காத்திருக்கும் பொழுது உன்னதத்தினுடைய பலத்தினால தேவன் நிரப்புவார். அல்லேலூயா. அப்ப கூடி வருவதனால நடக்கிற நன்மையை நான் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து கீழே 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் 43 வாசிப்போம். 43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளம். அப்ப கூடி வந்ததுனால அபிஷேகம் ஊற்றப்பட்டது மாத்திரமல்ல, அற்புதங்களும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கீழே வாசிப்போம். 46 வாசிப்போம். 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து. மேலே வாசிக்கிறோம் 41. 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டான். எப்போ? கூடி வரும்போது. கர்த்தர் சொன்ன இடத்துல கூடினாங்க இல்லையா, எருசலேமில் கூடினாங்க. கூடி வந்திருக்கிறவங்களுக்கு கூடி வரும்பொழுது அவங்களுக்கு பலன் கிடையவே கிடையாது. அவர் சொல்லிட்டு விட்டார், காத்திருந்து விட்டார். காத்திருந்து கூடி இருந்தவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் என்ன சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. சபைக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். சபைக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். அப்ப கூடி வருவதனால தேவனுடைய பலனை பெறுகிறது மாத்திரமல்ல, சபைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. சபைக்கு ஆசீர்வாதமாய், ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாக, சபைக்கு அனுகூலமாய், ஊழியங்களுக்கு அனுகூலமாய் இருந்தா சபையில என்னைக்குமே முதலிடம் உண்டு. அது மாறவே மாறாது. புரியுதா? எப்பவும் நமக்கு சபையை குறித்து ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வருகை தொண்டா தெரியும். உன்னை கத்த சொல்ல அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பா. கத்த உன்னை கண்ட கத்த நினைச்சா முன்னால கொண்டு வந்து நினைச்சுவார், நிறுத்துவார். நீ கர்த்தருக்கு முன்னால வர்ற வரைக்கும் தேவன் உங்களையும் முன்னிறுத்தவே முடியாம போயிடும். கத்மயமண்டாவது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஆசைப்படுவேன், என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும், நம்ம கர்த்தரை முன்னிறுத்தி பழகிட்டோம் அப்படின்னா தேவன் நம்மளை முன்னிறுத்துவார். யாரும் தடை செய்ய முடியாது. முன்னிறுத்தப்படுவது நாம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரி, கர்த்தருக்கு முன்னால நிற்காம தேவன் நம்மளை முன்னிறுத்துவதில்லை, பயன்படுத்துவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கூடி வந்தவர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள். நீ காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு போனவர் அவரை உடனே கை வச்சு ஜெபம் இருக்கலாமே. அவ்வளோ பெரிய தெய்வம், உயிரோடு கூட எழுந்த தெய்வம், 40 நாள் கூட இருக்கிறாரு, அபிஷேகம் அப்படி சொல்லிட்டு இருக்கலாமே. அப்படி
சொல்லிக்கலாமே. ஒண்ணுமே செய்யல, அவரு போயிட்டார். சரியா? காத்திருந்து பெத்துக்க அவன்ட்டு போயிட்டார். காத்திருந்தா தானே ஒரு மனம் என்னங்கிறது தெரியும். காத்திருந்தா தானே ஐக்கியம் என்னங்கிறது தெரியும். வரக்கூடிய பலத்தினுடைய தன்மை நமக்கு தெரியும். புஸ்தகம் கொடுத்துட்டா ஒன்று தெரியும். எனக்கு டக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு புது வண்டியை கொண்டு படித்து போயிட்டு போட்டால் எனக்கு அதோடைய அருமை தெரியாது. அதுக்காக முட்டி போட்டு ஜோம் பண்ணி காத்திருந்தா தான் அதனுடைய அருமை என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனுடைய வெள்ளை என்னங்கிறது எனக்கு தெரியும். கத்து மகிமையுண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அது அதிகமாக பசியோடு இருந்து கொடுத்து எப்படி இருக்கு இல்லையா? சாப்பாடு மேலே கொடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவரே தெரியாமல் போயிடும். அப்புறம் என்னைக்கு பசி எடுக்கும் அன்னைக்கு தான் தெரியும் ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரா, விட்டுட்டோமோ அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. தேவைகள்லாம் சந்திக்கப்பட ஒன்றுமே நமக்கு தெரியாது. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போயிட்டே இருப்போம். நம்ம அப்படியே தாண்டிக்கிட்டே இருப்போம். மாலை ஒரு சேனைகளை பாய்ந்து போவேன் இந்த மாதிரி. ஆமாம், எல்லாத்தையும் கடந்து போயிடும். எப்போ நமக்கு தடன்னு ஒன்று வரும்போது அப்புறம் தான் அந்த ஆண்டவர் ஞாபகத்துக்கு வருவார். நீ காத்திருந்து பெத்துக்கண்டு போயிட்டார். காத்திருந்தார்கள். தேவன் சொன்ன வாக்கு தத்தம் புதிய பலனை பெற்றுக்கொண்டார்கள். மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கூடி வர நோக்கம் என்ன? பிதாவின் வாக்கு தத்தமான தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். மகிமையுண்டாவதாக. ஐயோ தப்பா நினைச்சிடாதீங்க. பாஸ்டர் நேரே எதிர்பார்க்கிற உங்களுக்கு தெரியும், நான் எதிர்பார்க்கலங்கிறது தெரியும். ஜோமன்னா போதும் சாமி. நீங்க ஜோமன்னா போதும், நடந்துகிட்டே இருக்கும். தேவன் யாரை கொண்டு எதை செய்வா செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு காணிக்கையை நான் இழந்திருக்கேன் தெரியுமா? கடந்த நாட்களில் கணக்கு போட்ட பல ஆயிரங்கள் வரும். ஆனால் தேவன் ஒவ்வொரு மாதம் என் தேவன் என்னை கைவிடாதபடி என்னையும் பிள்ளைகளையும் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். கொடுக்க முடியாமல் போனவர்கள் உண்டு, கொடுக்க கூடாது நடத்தியவர்கள் உண்டு. அவைகளுக்கு மத்தியில் என் ஆண்டவர் என்னை கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். மகிமையுண்டாவது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் காணிக்க போர்ஸ் பண்ணி பேச மாட்டேன், பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். கத்தருக்காக கொடுக்கிற காரியம் நம்ம அதை போர்ஸ் பண்ண. தெரியும், ஒன்று தெரியும். ஸ்பூனில் கொடுத்தா 100 ஸ்பூனில் தான் கொடுப்பாருன்னு தெரியும் இல்லையா? கப்பில் கொடுத்தா கப்பில் கொடுப்பார். ஸ்பூனில் கொடுத்தோம்னா ஸ்பூனில் தான் கத்தர் கொடுப்பார். மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் கூடி வருவதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன நினைச்சு உங்களுக்கு சொன்ன. கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அந்த 12 வாசிப்போம். 12 அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி பேதுருடைய காரியத்தை கொடுத்து பார்க்க. 5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணான். கூடி வருவது மற்றவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு, ஒரு ஊழியத்துக்காக ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கூடி வருவது ஜெபம் பண்ண, ஊழியத்துக்கு ஜெபம் பண்ண, ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ண. நாம கூடி ஜெபம் பண்ணா ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கூடி ஜெபம் பண்ணா
ஊழியக்காரனுடைய சிறையிருப்பு மாறும். 5 அப்படிதான் சொல்லுது. 4 வாசிக்க வேண்டாம். 4ஆம் அதிகாரம் 30, 31, 33 ஊழியங்களுக்காக தான் ஜெபம் பண்ணாங்க. உங்களோட வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ணணும். கூடி வந்த ஜனங்கள் ஜெபம் பண்ணாங்க. அவங்க கூடி இருந்த இடம் அசைந்தது. அவங்க மேலே பூரண கிருபை உண்டாயிற்று. 33 வாசிக்கிறோம். கூடி ஜெபம் பண்ணாங்க இல்லையா? கூடி ஜெபம் பண்ணதுனால ஊழியக்காரங்க வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்க, ஊழியம் செய்தாங்க. கூடி இருந்த இடம் அசைஞ்சது. அந்த கூடி செபித்த மக்களுக்கு பூரண கிருபை உண்டாயிற்று. கிருபை பூரணப்பட்டுச்சு. சொல்லுவோம் இல்லையா, பூரணமான சாப்பாடுப்பா, வத்த குழம்பு இல்லை அது இல்லை அப்படிலாம் சொல்லலை. பூரணமான சாப்பாடு சொல்லுவோம் இல்லையா, நிறைஞ்சாப்புல சொல்லுவோம் இல்லையா. அதே போல் கிருபை நம்ம வாழ்க்கையில் பூரணப்படும். உன் வாழ்க்கையில் கிருபை பூரணப்படணும் அப்படின்னா நீ கூடி ஜெபம் பண்ணணும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் குடும்பத்திலையும் என்ன செய்யணும்? கூடணும். குடும்பத்திலையும் கூடணும். 2 பேர் 3 பேர் குடும்பத்தை எடுத்துக்கிடலாம் இல்லையா? அப்போ நமக்கு சபையை எடுத்துக்கிடுறோம். உபாச கூட்டத்துக்கு 4 பேர் 2 பேர். செவ்வாய்க்கிழமை பாவம் 2 பேர் தான் நின்றுருப்பாங்க, தாய் மகளும். செவ்வாய்க்கிழமை ராத்திரி அதை விட பெரிய பரிதாபம், அவன் மட்டும்தான் நின்றுருப்பான். சார் சுற்றி தெய்வத்தில் நின்றுட்டு இருப்பாங்க, அது வேற. காலையில் தாயும் மகளும் நிற்பாங்க, சாயந்தரம் அவன் மட்டும்தான் நிற்பான். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடைசியாக பிரசங்கில 4ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 4:9 பிரசங்கி 4. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் நல்ல பெண். நான் திருமண வீட்டுக்கு செய்தி கொடுக்கிற ஒரு செய்தி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கிறோம். ஒண்டியாய் நிற்பதிலையும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தில் பலன் உண்டாகும். நீ இருவர் கூடி வரும் பொழுது நீங்க படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் என்ன செய்வார்? தண்ணி மரம் தோப்பாகாது, தண்ணி மரம் தோப்பாகாது. நீ கூடி வரும் பொழுது உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் வரும். ஹல்லேலூயா. நினைச்சு பார்ப்பேன். நம்ம எப்பவுமே ஒரு 4 பேரை தான் கையில் வச்சிருக்கிறோம், எந்த கூட்டம் வச்சாலும். அந்த 4 பேர் இல்லைன்னா அதுவும் இல்லை, ஆனால் ஜெபம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணும்போது, கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையோட தரம் எப்படி இருந்தது? ஜெபம் பண்ணாமல் இல்லாதப்போ நம்ம தரம் எப்படி இருக்கிறது? நம்ம இப்படி கூட நான்லாம் அப்படி தான் பார்ப்பேன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருக்காக ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோ பிரயாசப்படும். இதெல்லாம் பார்த்து செஞ்சால் தான் கர்த்தருக்குள்ள வளர முடியும். போராட்டம் வரத்தான் செய்யும், ஆனாலும் அப்படி மேற்கொள்கிற மாதிரி ஒரு பலன், அந்த சிரிப்பு அங்கே தான் வரும். அந்த போராட்டத்தில் சிரிப்பு வருமே, அங்கே தான் வரும். ஏன்னா ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதான், கர்த்தர் பார்த்துக்கிடுவாங்கிறது தான். அது சொல்லுவோம் ஐயா, அந்த தைரியம் அங்கே தான் வரும் சொல்கிறேன். வேஸ்ட்டாக நம்ம நேரத்தையும் காலத்தையும் கடத்திட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்க, சபையை நினைக்க வேண்டாங்க, நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்க, நம்ம குடும்ப பின்னணியை நினைச்சு பாருங்க, நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. கூடி வாங்க, கர்த்தரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ ஒண்டியா இருக்கிறதுனால உங்ககிட்ட எவ்வளவு காரியம் இருந்தாலும் சரி, உனக்கு சரியான ஐக்கியமும்
உன்னோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு ஆட்களும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுற ஆட்கள் இல்லை அப்படின்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் பணம் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒண்டியா இருந்து எதையும் சாதிக்க முடியாது. நான் எதையும் சாதிப்பேன் முடியவே முடியாது. 2 பேர் கூடி வந்தால் உனக்கு பலன் உண்டா. மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. 10 கிலோ வாசிங்க. 10 வசனம். அந்த 4 10 வாசிக்க முடிப்போம். ஒருவன் விழுந்தான், அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட ஆள் இல்லையே. புரிஞ்சதா வசனம்? நீ ஒண்டியா இருந்து கீழே விழுந்துட்டா உன்னை யார் தூக்க? உன் கூட ஒருத்தர் இருந்தா உன்னை தூக்கி விடுவான். உன்னை செபத்தில் தூக்கி விடுவான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தூக்கி விடுவாங்க. நீ ஒண்டியா தான் இருப்ப அப்படின்னா நீ திடீர்னு விழுந்துட்டா உனக்கு உதவிக்கு ஆள் இருக்க. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ கூடி வருவதனால உண்டார நன்மை இருக்குதா? உங்களுக்குன்னு ஜெபம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டத்தோடு ஒட்டிக்கிடணும். இன்னொரு கூட்டம் இருக்கு, அதுல ஒட்ட. அந்த கூட்டத்தோட ஒட்டுனா நீ வளர முடியாது. நீ செபத்தில் வளர முடியாது. உன் வாழ்க்கை ஒண்ணுக்கெல்லாம் போயிடும். நீ ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணிட்டு மற்றவங்களை பத்தான பேசிக்கிட்டே இருக்கிறோம். நீ ஜெபம் பண்ணி என்ன செய்ய? கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நீ உன் கூடி வருதல் சரியான கூடி வருதலா இருக்கட்டும். பரிசுத்தவான்களோடு கூடி வா. குறைகளை நிறைவாய் பார்க்கிற ஜனங்களோடு கூடி வா. அவன் உன்னை தூக்கி விடுவான். உனக்கு ஜெபம் பண்ணுவான். உன் மேல பொறாம வராது. பொறாம வராது. உன்னை தூக்கி விடுவான். உனக்கு பலனா இருப்பான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவ கூடி வருவதனால ஒரு மனம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும், லெக்கு இருக்கும். கர்த்தருக்கு முன்னால் இருக்கும். கர்த்தரை துதிப்பான். யுத்தம் கர்த்தருடையதா மாறும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே ஆட்களை கூப்பிட்டு சண்டைக்கு போகல. எல்லாரும் வாங்கப்பா, வாட்ஸ்அப்பில் போடு, அவ்வளோத்தையும் ஒரு இடத்துல கூட்டு வா. பெரிய இடமா கூட்டு எல்லாரும் வாங்க. மனைவி பிள்ளை எல்லாரும் கூட்டமா வாங்க. கர்த்தர்கிட்ட வாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யனே தெரியாதப்பா, நான் பார்த்துக்கிடுறேன். அது மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. உங்க பயத்தை மாற்றுவார். உங்க கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். இக்கட்டை கர்த்தர் மாற்று. என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, வாசிக்க இல்லையா? உங்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டான நேரங்கள், ஆண்டவரே இந்த இக்கட்டுல இருந்து யார் என்னை விடுதலை பண்ண முடியும்? நான் இக்கட்டா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியல. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நினைக்கமா இல்லையா? நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல ஆண்டவரே, ஒண்ணு செய்யுங்க. கூடி வர்ணத்துல கூடி வந்து கர்த்தரிடத்துல கேட்டு பாருங்க. என் தெய்வம் நாளைக்கு அர்ப்பணம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் எளிமை, எல்லாம் எளிமை நின்று எல்லாரும் 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 இயேசுவே, நான் சபையோடு உங்களோடு கூடுகிறது மாத்திரமல்ல, எனக்குன்னு கூடுகை உண்டு, ஊழியர் கூடுகை. அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டேன். கரெக்டாக டைமுக்கு நான் போயிடுவேன். ஊழியக்காரங்க கூட்டத்துக்கு கரெக்டாக போயிடுவேன். காரணம் அங்கே தான் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஒருமனப்படுவோம், காரியங்களை கருத்துக்களை சொல்லிக் கொள்ளுவோம். எனக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. தூத்துக்குடியில் 2 ஐக்கியம் இருக்கிறது. மாவட்ட லெவலில்
மாநில அளவில் இருக்கிறான். அவசர கூடுகான உடனே நான் போயிடுவேன். காரணம் அப்படின்னா நான் கூடன்னு அவசியமே கிடையாது. எனக்குன்னு சபை இருக்கு. நான் ஏன் போறேன் அப்படின்னா தனி மரம் தோப்பாகாது. எனக்கு ஒரு ஐக்கியம் வேணும். அதுக்காக போறேன். ஊழியக்காரங்களோடு போய் உட்கார்ந்துருக்கேன். ஜெபம் பண்றோம். ஆலோசனை கத்த தருகிறார். நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த ஊழியர்களில் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவாங்க. அப்போ தெரியுது, இப்போ ஊழியக்காரர்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, சபையில பிரச்சனை இருக்கு. அங்க போனா தான் நோக்கம் இலக்கு தெரியும். ஏன் கூடி வரோம்? எதுக்கு இந்த ஊழியர் கூடுகை? இந்த மீட்டிங் எதுக்கு? அவசர கூடுகை எதுக்கு? சாப்பிடுறதுக்கு மட்டும் கிடையாது. கூடி ஜெபம் பண்ணும்போது ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, நான் கூடி வர நோக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். கூடி வந்தா உங்களுக்கு என்ன லாபங்கிறத நான் சொல்லிட்டேன். கூடி வருவதனால உண்டாகிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டேன். கூடி வந்தா தேவன் என்ன செய்வாருங்கிறதையும் சொல்லிட்டேன். நீ பாபா பாபா இயேசுவே, நாங்க தனித்து ஜெபம் பண்ண முடியுங்க. என் மனைவியும் என் மகளும் தனியா நின்று ஜெபம் பண்ணும்போது எங்களுக்காக ஜெபம் பண்ணவே, பெண்கள் கூட்டம் ஜெபம் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. கர்த்தர் பாப்பார் இல்லையா? கூட்டத்தை நிறுத்தலை. என்னைக்காவது நாளைக்கு ஊருக்கு போனால் கூட்டத்தை நிறுத்தும். சாயந்தரம் அவன் மட்டும், என் பையன் மட்டும் தனியாக அனுப்பான். அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அழுகையும் வராது, சிரிப்பும் வராது. சோர்ந்து அப்படியே மேலே ஏறுவேன். அவன் எனக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் பாப்பார் இல்லையா? இல்லை, கூடுகை முக்கியமான சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவதை போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்லுங்க. நாட்கள் சமயத்து வருது. பொல்லாத காலம் ஒன்று வருது. கர்த்தருடைய வருகை வருது. கர்த்தருடைய வருகைக்கு உண்டான காரியத்தில் கர்த்தர் அடையாளத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கார். கர்த்தர் வர போறாருப்பா, கூடுகை விட்டுறாத. நம்ம அப்படிதான் புத்தி சொல்லணும். ஆராதனை விட்டுறாதீங்க, உபவாச கூட்டத்தை விட்டுறாதீங்க, வாய்ப்பை பயன்படுத்துங்க. வேலைக்கு போறவன்னு சொல்லலை. நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியமாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. விலகணும் முடியலை, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் முடிந்த அளவுக்கு சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். அப்பந்தான் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நான் விடமாண்டாண்டவரே, நான் விடமாண்டாண்டவரே. கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது உங்க யுத்தம் கர்த்தருடைய யுத்தமா மாறும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஜனங்க கூடி வந்து என்ன கேட்டாங்க? ஸ்ட்ரென்த்தையா காட்டினாங்க. நாங்கள் இத்தனை பேர் இருக்கோன்னா காட்டினாங்க? இல்லவே இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. இந்த கூட்டத்தை பார்த்தா எங்களால் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஒரு இக்கட்டான நிர்பந்தமான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். தேவன், நீ பயப்படாத. இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த பிரச்சனையை கண்டு பயப்படாத. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்கு நான் நியாயம் செய்வேன். நீ பாபா பா ராதா காபா லாபா. இந்த பிரச்சனையை கண்டு நீ பயப்படாத சொன்னா, இந்த போராட்டத்தை கண்டு நீ பயப்படாத. கர்த்தருக்கு முன்னால் நின்னாத்தான சத்தம் கேட்கும். நம்ம எங்கேயோ இருந்தா சத்தம் கேட்காது இல்லையா? கர்த்தருக்கு முன்னால நிக்கிற ஜனத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, கலங்காத. உன் பார்வைக்கு அது ஏராளமான கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு செகண்ட்ல சிதறடிச்சிருவேன்.
தேவன் யுத்தமில்லாத ஒரு இலைப்பாறுதலை கத்தர் கொடுத்தார். எந்த ஜனம் எங்களுக்கு என்ன செய்யணும் வழி தெரியலன்னு சொன்னாங்களோ அந்த ஜனத்துக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாயிற்று. கூடி வாங்க, ஒருமனப்படுங்க, நம்ம எண்ணமெல்லாம் ஒரே நோக்கமா இருக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்யணும், கர்த்தர் கிரியை செய்யணும், அதுதான் என் நோக்கம். நம்ம நோக்கம் அதுதான் இருக்கணும். கூடி வர்றவங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கணும். ஒருமனப்படுவோம். கர்த்தர் உங்க பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணோமா? ஸ்தோத்திரம். சாமி கொண்டு போயிடக்கூடாது. இந்த காரியத்துக்காக அலைசனை ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய வேத வசனத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. யோசபாத்துக்கு விரோதமாய் ஆண்டவரை ஒரு படையோடு வந்தபோது ஆண்டவரே, அவன் ஜனங்களை கூட்டி யுத்தத்தில் வந்து நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி உபவாசத்தை கூறிவித்து வெற்றி பெற்றது போல ஆண்டவரே, நாங்களும் ஒருமனப்பட்டு கூடும்படியாய் தேவரீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பேதுருவுக்காக ஆண்டவரே சபையார் அனைவரும் கூடி ஜெபித்த போது சிறைச்சாலை கதவுகளை தூதன் திறந்து விட்டது போல ஆண்டவரே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபித்த போது அங்கு சிறைச்சாலைகள் திறவுண்டது போல ஒரு மனத்தின் ஜபத்திற்குண்டான வழிகளை எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஒண்டியாய் இருப்பதை காட்டிலும் கூடி வாழ்வதே நலம் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அந்த ஒரு மன ஜபத்தினுடைய வெற்றியை குறித்து நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் அதன்படி ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகன் செய்தி கொடுத்த உடைய மகனை ஆசீர்வதியும், உடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழில் பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். பிரசவத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகப்பிரசவத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியோடு பாடுகளோடு உபத்திரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் தூதனானவர் கையை நீட்டி ஆண்டவர்களுடைய வியாதிகளை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படும் கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிறதான சில குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கிய குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கும்படியாய் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் உள்ள பிரச்சனைகள் சமாதான குறைவுகள் எல்லாம் நீங்கும்படியாக ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சபைக்கு குடும்பமாய் கடந்து வந்து உம்மை ஆராய்த்து மகிழ்ந்து கலிகூற நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட மக்களை ஆசீர்வதியும். சபையோட ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். பொருளாதார தேவைகள், பண தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் மாலை நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். நாங்கள் போகிற இடங்களில் ஆண்டவரே டாக்ஸை கொடுக்கும்போது அதை வாங்கி படிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பகுதியில் உள்ள எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சபையாய் கட்டி அப்புறப்படுகிறோம். தேவனுடைய வல்லமை மாத்திரம் அங்கு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்தாமே ஜெபத்தை கடில கர்த்தநாமமயப்படுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக சோதரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோதரம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை பேசுவது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோதரம். தொடர்ந்து தம்பி ராஜ்குமார் சங்கீதாவுக்காக சோதரம், கொடுத்த குழந்தைக்காக சோதரம்.
கத்தர் அருமையான நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கணும். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அங்கே வாழ்க்கையை ஒரு பெரிய செழிப்பை கட்டளையிடும். சந்தோஷம் சமாதான குடும்பத்தை ஆண்டு கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரை வருகிற எல்லா பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எதிர்பார்ப்புகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையின் நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் தொடர்வதாக. வர தடைப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். மாலை டிராக்ஸ் ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே சோத்திரம், எங்களை அதிகமாய் பயன்படுத்தும், பிரயோஜனப்படுத்தும். நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி நாங்கள் ஒருமனப்பட்டவங்களாக இப்படி ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். கர்த்தாவே நீர் இறங்கி கிரியை செய்யணும். எங்களுக்கு முன்னே நீர் போய் குழந்தைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி அந்த காலத்துக்கு பொக்கிஷங்களுக்கு தருகிற தெய்வம் நீங்கள் தாங்க. ஆத்துமாக்களை தாங்க, கிரியை செய்யுங்க. உங்கள் ராஜ்யம் அந்த பகுதியில் கட்டப்பட எங்களை பயன்படுத்தும். எங்கள் சபையை பயன்படுத்தும், எங்கள் மக்களை பயன்படுத்தும். ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்யும், மகிமைப்படும். எல்லாரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களும் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே இன்னைக்கு எல்லா இக்கட்டான காரியங்களை என் ஆண்டவராய தேவன் நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் என்ன செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே இன்னைக்கு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். நல்ல செய்தி கடந்து வர இயேசுவின் நாமத்தில். உமக்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறது. கர்த்தாவே என் ஜனத்துக்கு நீர் அற்புதம் செய்யணும், அதிசயம் நடக்கணும். ஆண்டவரே அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குற ஐயா. எங்கள் ஜனத்துக்கு நீர் அற்புதம் செய்யணும். ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு அற்புதம் செய்யணும், நீர் கிரியை செய்யணும். ஆண்டவரே நன்மையும் கிருபையும் ஜனத்தை தொடரணும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நல்ல செய்தி நாங்கள் கேட்கணும். நீங்கள் மகிமைப்படுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த பகுதி மக்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்படி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில கேக் இருக்கிறது.